நாம கையில வச்சிருக்கிற பைபிளோட ஒரு பக்கத்தை எழுத நிஜமாவே எவ்ளோ பணம் செலவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் உழைப்பு மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார தியாகமே இருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் மையப்புள்ளி. இது வெறும் ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஆச்சரியமான பொருளாதார பயணமும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்ற மாதிரி அப்போ பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. ஏன் நம்ம பயன்படுத்துற சாதாரண பேப்பர் கூட கிடையாது. எழுதுறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. விலங்குகளோட தோல்லேருந்து தயாரிக்கப்பட்ட பார்ச்மெண்ட், அப்புறம் எகிப்து, ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாப்ரஸ், நீ எல்லாமே தங்கத்துக்கு நிகரான விலையில இருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் கூட தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது தான் விட்டுட்டு வந்த தோல் சுருள்களை மறக்காம எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆரம்பத்துல கடவுளே கற்பலகைகள்ல தான் எழுதி கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் மனிதர்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தியாகம் இருந்துச்சு. சரி, இவ்வளவு செலவுல எப்படி வேதாகமத்தை எழுதுனாங்க? அதுக்கான முதல் பொருளாதார மாதிரி என்னன்னு பாப்போம். அத நம்ம அப்போஸ்தலன் பவுல மையமா வச்சதுதான். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். பவுல் வெறும் ஒரு அப்போஸ்தலர் மட்டும் இல்ல, அவர் ஒரு திறமையான கூடாரம் தேய்க்கிறவர். இந்த தொழில் அவருக்கு ஒரு நல்ல நிதி சுதந்திரத்தை கொடுத்துச்சு. அதனால அவர் மத்தவங்கள சார்ந்தில்லாம எழுதுறதுக்கு தேவையான அந்த காஸ்ட்லியான பொருட்களை அவரே வாங்கிக்கிட்டாரு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பவுலோட கைத்தொழில் எப்படி நேரடியா தேவனோட வார்த்தைகளா மாறுச்சுங்கிறது தான். அவர் தான் கையால உழைச்சு சம்பாதிச்ச ஒவ்வொரு காசும் சபைகளுக்கு கடிதம் எழுதுறதுக்கான மையாகவும் தோல் சுருள்களாகவும் உருமாறியிருக்கு. இத நான் சொல்லல, பவுலே சொல்றாரு. அவரோட சொந்த வார்த்தைகள்ல அவர் எப்படி தன்னோட ஊழியத்துக்கு சுயசார்போட நிதியளிச்சாருன்னு ரொம்ப தெளிவா புரியுது. அவர் தன் உழைப்புல தான் நின்னார். இன்றைய மதிப்புல பவுல் எழுதினதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 7,5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண கைவண்ணங்களுக்கு இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. புதிய ஏற்பாட்டிலேயே அதிக பக்கங்களை எழுதினதும் அவர்தான். அதுக்கான விலையும் அவரே தான் கொடுத்திருக்காரு. சரி, இது ஒரு வகை. ஆனா எல்லாரும் பவுல போல சுயநிதி எழுத்தாளர்கள் கிடையாது. இப்ப நாம அடுத்த மாடலுக்கு போகலாம். இங்க எழுத்தாளர்கள் அவங்களோட தொழில்முறை திறமைகளையும் ஆதரவாளர்களோட உதவியையும் பயன்படுத்தி வேதாகமத்தை எழுதினாங்க. இப்போ மத்தேயுவையும் லூகாவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 பேருமே தொழில் வல்லுநர்கள். 2 பேருக்குமே விரிவான பதிவுகளை எழுதுறதுக்கு தேவையான தனித்துவமான திறமைகள் இருந்துச்சு. மத்தேயு ஒரு வரி வசூலிக்கிறவரா இருந்ததுனால அவரோட சுவிசேஷம் ரொம்ப ஒழுங்காவும் வம்சாவளி பட்டியல்கள் கணக்கு வழக்குகள்னு ரொம்ப துல்லியமாவும் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. அவரோட ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் அவரோட எழுத்துல அப்படியே தெரியுது. அடுத்து இங்க பாருங்க, லூகா ஒரு டாக்டர். அதனாலேயே அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆழமா விசாரிச்சு பல பேரை இன்டர்வியூ பண்ணி தகவல்களை சரிபார்த்து எழுதியிருக்கார். தியோபிலுன்னு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு புரவலரா இருந்து நிதி உதவி செஞ்சதாலதான் லூகாவாலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளாலையும் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடிஞ்சது. சரி, சுயநிதி அப்புறம் புரவலர் ஆதரவுன்னு 2 மாடல் பார்த்தோம். இப்போ 3வது மாடலுக்கு வருவோம். இங்க எழுதுறது ஒரு தனி நபரோட முயற்சி கிடையாது, இது ஒரு சமூகமே சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு முயற்சி. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பேதுருதான். அவர் ஒரு மீனவர். அவர்கிட்ட நேரில் பார்த்த சாட்சியங்களும் அனுபவங்களும் இருந்துச்சு. அத மார்க் கவனமா எழுதினார். இதுக்கு தேவையான செலவ ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகம் ஏத்துக்கிட்டது. இது ஒரு உண்மையான டீம் ஒர்க். இதே மாதிரிதான் யோவான், யாக்கோபு, யூதா போன்ற மற்ற எழுத்தாளர்களோட செலவுகளையும் பாருங்க. அவங்க எழுதினதும் அவங்க சேவை செஞ்ச சமூகங்களால தான் ஆதரிக்கப்பட்டுச்சு. இதுல யோவான் நிறைய புத்தகங்களை எழுதினதால அவரோட எழுத்துக்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகம். சரி, இப்போ தனித்தனியா பார்த்தாச்சு. வாங்க வேதாகமத்தை உருவாக்குறதுக்கான ஒட்டுமொத்த முயற்சி மற்றும் செலவோட முழு படத்தையும் பார்க்கலாம். அப்போ இந்த வேதத்தை எழுதுறதுக்கு யார் ரொம்ப அதிகமா செலவு செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மோசே. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய். அவருக்கு அடுத்தபடியா சாலமோனும் பவுலும் தலா 7,5 லட்சம் ரூபாயோட 2வது இடத்துல இருக்காங்க. இந்த எண்கள் அவங்க கொடுத்த செய்தியோட முக்கியத்துவத்தையும் அதுக்காக அவங்க செஞ்ச தியாகத்தையும் நமக்கு காட்டுது. இந்த முழுமையான பட்டியலை பாருங்க. இதுல புதிய ஏற்பாடு மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்களோட செலவுகளும் இருக்கு. மோசேயோட 15 லட்சம் ரூபாய் ஒரு பக்கம்னா, தாவீது சங்கீதங்களை எழுத சுமார் 5 லட்சம் ரூபாயும், ஏசாயா தீர்க்க தரிசனங்களை எழுத சுமார் 6,5 லட்சம் ரூபாயும் செலவு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் யூதா மாதிரி சின்ன நிருபங்களை எழுத சுமார் 20,000 ரூபாய் ஆகியிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு நிஜமான பொருளாதார கதை இருக்கு. இவ்ளோ எண்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்? இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய செய்தி என்ன? இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வேதாகமம் ஏதோ மந்திரத்துல வானத்திலிருந்து குதிச்சுடல. அது உழைக்கிற கைகளாலேயும் ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவா இருந்த சமூகங்களாலேயும் மிகப்பெரிய பொருளாதார தியாகங்களாலேயும் கூடவே தெய்வீக உத்வேகத்தாலையும் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு நிஜமான விலை கொடுக்கப்பட்டிருக்கு. நினைச்ச நேரத்துல நினைச்சதை டைப் பண்ணி அழிக்கிற நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த தியாகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி மனசுல எழும்புது இல்லையா? நாம உருவாக்குற எந்த வார்த்தைகள் உண்மையிலேயே இவ்ளோ விலை கொடுத்து பாதுகாக்கப்பட வேண்டியவை? எதுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க.